ஹலோ விவாஸ், இன்றைக்கான கிரிக்கெட் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் சூர்யவன்ஷியை வீழ்த்த ஒரே வழி இதுதான் அப்படின்னு ஹர்பஜன் சிங் சொன்ன அட்டாக் மாஸ்டர் பிளான் தற்போது இணையத்தில் படு வேகமாக வைரலாகி வந்துட்டுருக்கு. இது குறித்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு இன்னும் பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றின பல விவரங்களை நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இளம் வீரரான வைபவ் சூர்யவன்ஷி ஐபிஎல் தொடரில் பேட் கமென்ஸ் ஜோசே பில்டர் மற்றும் ஜஸ்பிரீத் பும்ரா போன்ற முன்னணி பந்து வீச்சாளர்களின் பந்துகளை பயமின்றி எதிர்கொண்ட நிலையில் அவரை வீழ்த்துவதற்கான ஒரே புதிய மாஸ்டர் பிளானை முன்னாள் இந்திய சுழற்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் பகிர்ந்திருக்கார். இது பற்றி பேசிய ஹர்பஜன் சிங், வைபவ் சூர்யவன்ஷிக்கு எதிராக பந்து வீச்சாளர்கள் தற்காப்பு ஆட்டத்தை கையாண்டா அது தோல்வியில தான் முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது குறித்து பேசிய அவரது ஷாட்களை பார்த்து நான் ஃபீல்டிங் அமைக்க மாட்டேன், என்னுடைய சொந்த திட்டத்தின்படியே ஃபீல்டிங் அமைப்பேன். ஒரு பந்து வீச்சாளர் வைபவுக்கு எதிராக பவுண்டரிகளை தவிர்க்க பார்த்தா அந்த திட்டம் நிச்சயம் தோல்வியடையும். அவரை அவுட்டாக்க ஒரே வழி பந்து வீச்சாளரே ஆக்ரோஷமாக பந்து வீசி தாக்குவது தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் பேசிய ஹர்பஜன் சிங், இந்த ஆக்ரோஷமான திட்டத்தில் ஆபத்துக்கள் இருக்கலாம். அவர் எனது பந்தில் சிக்ஸர் அடிக்கலாம், ஆனால் எனது அடுத்த பந்தும் அதே ஆக்ரோஷமான திட்டப்படியே இருக்கும். பயந்து பந்து வீசினா அவரை ஒருபோதும் அவுட் ஆக்க முடியாது அப்படின்னு தெரிவித்திருந்தார். 15 வயதான வைபவின் முதிர்ச்சியான ஆட்டம் பற்றி பேசிய ஹர்பஜன் சிங், எனது வாழ்நாளில் இவ்வளவு சிறிய வயதில் உலக அரங்கில் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு வீரரை நான் பார்த்ததே இல்லை. அவர் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக மாறி வருகிறார். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தற்போது அதிகப்படியான விஷயங்கள் தெரிகிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு எங்கு பந்து வீசுவது என்று தெரியாமல் உலகத்தரம் வாய்ந்த பந்து வீச்சாளர்கள் தூக்கத்தை இழந்து தவிக்கின்றனர் அப்படின்னும் அவர் கூறியிருந்தார். 2026 ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி விளையாடிய வைபவ் சூர்யவன்ஷி எந்த ஒரு பெரிய பந்து வீச்சாளரின் பெயரையும் பார்த்து பயப்படாம ஆக்ரோஷமாக விளையாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து இந்திய சீனியர் அணியின் ஜிம்பாப்வே சுற்றுப்பயணத்தில் இடம்பெற்று அங்கேயும் 2 அதிரடி அரைசதங்களை விளாசி தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்காரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறமும் இலங்கைக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆகஸ்ட் 15 அன்று காலை மைதானத்தில் தொடங்க இருக்கு. பேட்டிங் வரிசையில் 3வது இடத்துல களமிறங்கக்கூடிய தேவ்தத் படிக்கல் இந்திய அணியினுடைய முன்னாள் துணை கேப்டன் அஜிங்கியா ரஹானே சில முக்கிய ஆலோசனைகளையும் எச்சரிக்கைகளையும் வழங்கியிருக்கார். ஆட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் கவனமாக விளையாடினா டெஸ்ட் அணியில் தனது இடத்தை தேவ்தத் படிக்கல் நிரந்தரமாக்கிக் கொள்ள முடியும் என்று ரஹானே கூறியிருக்கார். இந்தியா சுற்றுப்பயணத்தின் போது சாய் சுதர்சனுக்கு காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் இந்த தொடரில் இருந்து விலகியிருக்கார். இதனால் தேவ்தத் படிகளுக்கு இந்த அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. இது குறித்து பேசிய ரஹானே, இலங்கை ஆடுகளங்கள் தேவ்தத் படிக்கலின் பேட்டிங் முறைக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும். அவர் 3வது இடத்துல களம் இறங்குறதுனால ஆட்டத்தின் ஆரம்ப கட்டத்தை நிதானமாக கடக்க வேண்டும். அவர் ஆடுகளத்தில் நிலைத்து விட்டால் சுயற்பந்து வீச்சை எதிர்கொள்ள அவரிடம் கட் ஸ்வீப் மற்றும் இறங்கி அடிக்கும் பல யுத்திகளும் இருக்கிறது. 3வது வரிசையில் களமிறங்கும் பேட்ஸ்மேன் கொடுக்கக்கூடிய பதிலடி அணி ஆதிக்கம் செலுத்தும் உதவும் என்று சொல்லியிருந்தார். சமீபத்தில் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற ரஹானே, தேவ்தத் படிக்கல் தனது தற்போதைய ஃபார்மை நம்பி விளையாட வேண்டும் அப்படின்னும் தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னும் அறிவுறுத்தியிருந்தார். இதுவரைக்கும் 4 டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கக்கூடிய படிக்கல் 2025 முதல் 2026
ரஞ்சி கோப்பை தொடரில் 6 போட்டிகளில் 543 ரன்கள் குவித்திருந்தார். மேலும் சில நாட்கள் முன் நடைபெற்ற இலங்கை கிரிக்கெட் 11க்கு எதிரான பயிற்சி ஆட்டத்திலையும் ஆட்டமிழக்காம 142 ரன்கள் குவித்து தன்னுடைய சிறப்பான ஃபார்மை நிரூபித்திருந்தார். மேலும் கடந்த கால சாதனைகளை வைத்து இலங்கை அணியை இந்திய அணி குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் ரஹனே எச்சரித்திருந்தார். இந்தியா கடந்த 4 டெஸ்ட் தொடர்களை இலங்கைக்கு எதிராக வென்றிருக்கிறாங்க. 2008க்கு பிறகு அவர்களிடம் டெஸ்ட் தொடரை இழந்ததில்லை. அதே சமயம் 2025 முதல் 2027 உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தரவரிசையில் இந்தியா தற்போது 5வது இடத்தில் இருப்பதால் இறுதி போட்டிக்கு முன்னேற இந்த தொடரின் 2 போட்டிகள்லையுமே வெற்றி பெற வேண்டும். எனவே முதல் போட்டியை வெல்வதில் மட்டுமே முதல்ல கவனம் செலுத்த வேண்டும் என்று ரஹனே சொல்லியிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இலங்கைக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் ஆகஸ்ட் 15 அன்று காலை மைதானத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிலையில் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய சர்பராஸ் கானுக்கு அவரது வேலை என்ன என்பதை தெளிவாக விளக்க வேண்டும் என்று பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கருக்கு அஸ்வின் சொல்லியிருக்கார். டெஸ்ட் அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சாய் சுதர்சன் காயமடைந்த நிலையில் அவருக்கு பதிலாக சர்பராஸ் கான் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பிறகு டெஸ்ட் அணியில் சேர்க்கப்பட்டிருக்கார். சுழற்பந்து வீச்ச துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய சர்பராஸ் கான சமீப காலமாக சுழற்பந்துக்கு எதிராக தடுமாறி வரும் துருவ் ஜூரலுக்கு பதிலாக அணியில் சேர்க்க வேண்டும் அப்படின்னு சிலர் சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் தற்போதைய துருவ் ஜூரலுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்னும் சர்பராஸ் கான் தனது வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னும் அஸ்வின் சொல்லியிருக்கார். அதே நேரத்தில் பிளேயிங் 11ல் சர்பராஸ் கானின் நிலை குறித்து அணி நிர்வாகம் அவரிடம் தெளிவான தகவலை பகிர வேண்டும் அப்படின்னும் அஸ்வின் வலியுறுத்தியிருந்தார். இது குறித்து பேசிய அஸ்வின் சில வெளிநாட்டு ஆடுகளங்களில் சர்பராஸ் கான் தடுமாறுவார் என அணி நிர்வாகம் நினைத்தார். அதை அவரிடம் நேரடியாக தெரிவிக்க வேண்டும். சர்பராஸ் ஆசிய ஆடுகளங்களில் விளையாட மட்டுமே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறிவிட்டார். அவர் தனது நேரத்தை வீணடிக்காம சுழற்பந்து வீச்சை எதிர்கொள்வதில் கவனத்தை செலுத்தி இந்திய துணைக்கண்ட ஆடுகளங்களில் ராஜாவாக மாற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். உலக அளவில் ஆடுகளங்களினுடைய தன்மைக்கு ஏற்ப வீரர்களை தேர்வு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது. ஆஸ்திரேலியா அணி ஆசிய ஆடுகளங்களுக்காக பீட்டர் ஹெண்டர்ஸ்கோமை தேர்வு செய்ததையும் உஸ்மான் கவாஜா சுழற்பந்தை சமாளிக்க மீண்டும் அணிக்குள்ள கொண்டு வரப்பட்டதையும் அஸ்வின் சுட்டிக்காட்டியும் இருந்தார். சர்பராஸ் கான் இதுவரை 6 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 1 சதம் உள்பட 371 ரன்கள் குவித்திருந்தார். அவர் ரஞ்சி கோப்பையில் சிறப்பாக விளையாடினாலும் ஷார்ட் பிட்ச் பந்துகளுக்கு எதிராக தடுமாறுகிறார் என்ற விமர்சனமும் இருந்தது. இதற்கிடையில் பயிற்சி ஆட்டத்தில் சதம் விளாசிய தேவ்தத் படிக்கல் முதல் டெஸ்டில் 3வது இடத்தில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.